Hi friends, welcome to RST Healthy Kitchen. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாத்தீங்கன்னா எல்லா இல்லத்தரசிகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மணி சேவிங் டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா அவங்களும் முழுமையா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உங்க வீடு தேடியே வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. இது பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பெரிய பெரிய கம்மல்லாம் போடுவீங்க இல்லையா, அந்த கம்மல் வந்து பெரிய கம்மலை எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில டைமில் அப்படியே போட்டு வைக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த பின்பக்கத்தில் அந்த காதில் அந்த நுழையிற அந்த கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து வளைஞ்சிரும். அதுக்காக நம்ம வந்து ஒரு ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வாங்கும்போது நமக்கு தருவாங்களே பிளாஸ்டிக் டப்பா, அதுக்கு மேல் மூடிதாங்க. இதை வந்து நான் வந்து இது மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க இது எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு. நாலாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து ஊசி வச்சு நான் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் டிப்புங்க. அதாவது நம்ம ஊசியில் நம்ம வாங்கணும்னா எங்கேயாவது நம்ம கேலண்டர்லையோ இல்லை எங்கேயாவது வச்சுருவோம், மறந்துடுவோம் இல்லையா. இது மாதிரி நீங்கள் காலியான அதாவது ரீஃபில் எடுத்துட்டு ரீஃபிலுக்கு பதில் இந்த ஊசியை நம்ம அது உள்ளே போட்டு வச்சுக்கலாங்க. இது மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம பாக்ஸில் எங்கேயாவது நம்ம வைக்கும் போது நமக்கு எல்லா ஊசியும் ஒரே இடத்துல இருக்கும். நம்ம கேலண்டர்லாம் குத்தி வைக்கும்போது சில டைம் கீழே விழுந்துடும், அப்புறம் எங்கே இருக்குன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தள்ளி நான் வந்து 2 ஓட்டை நான் போட்டுக்கிறேன். இது மாதிரி பெருசாக போட்டுறாதீங்க, சின்னதாக நம்ம இது மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பெரிய கம்மல் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சில டைம் வந்து காலேஜ் போகிற பசங்கள்லாம் வந்து இது மாதிரி பெரிய கம்மல் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே எங்கேயாவது வந்து அதை போட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து திருப்பி தேடும் போது நமக்கு கிடைக்காது. நீங்கள் இது மாதிரி ஆர்கனைஸாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா எங்கேனாலும் நமக்கு இருக்கும். ஏதோ ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாலும் அது பாட்டுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கம்மல் நமக்கு வீணாக போகாமல் நல்லாவும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் எத்தனை வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி போட்டுட்டு ஒரு பாக்ஸில் நல்லா அடுக்கியும் வைக்கலாம். நமக்கு அடுக்கி வைக்கும் போது என்ன ஆகும்னா ஒன்னோட கம்மல் வந்து உரசாமலும் இருக்கும், நமக்கு கம்மலும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி இடிக்கிறதுக்கு நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா, இடிக்கல்லோ இல்லை இது மாதிரி இடியில் இரும்பில் வச்சுருப்போம். இதுக்கும் இந்த மூடியை வந்து ஒரு கேப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாங்க. அதாவது இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடியே இது மாதிரி எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் மூடியை. அது நடுவில் இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடிக்கிற அந்த இடிக்கல் இருக்குல்ல, அதை நம்ம மேலே இது மாதிரி வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நைட் டைமில் இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது உள்ளே எதுவும் பூச்சியில் எதுவும் போகாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடிக்கல் வந்து இரும்பு, அதாவது துருப்பிடிச்ச இடிக்கல்ல எப்படி நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணான்னு வீடியோ நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தண்ணி கேன் வந்து எல்லார் வீட்லையுமே இந்த தண்ணி கேன் நம்ம பெருசு வாங்குவோங்க. சில டைமில் வந்து இது மேலே ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டி ஓப்பன் பண்ணி தண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தண்ணி பாட்டில் நம்ம வெளியில் வாங்குகிறோம் இல்லையா, வாட்டர் பாட்டில், தண்ணி பாட்டில், அதை வந்து நான் பாதியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து இது மாதிரி மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேங்க. இது எப்போ தேவையோ அப்போ எடுத்துகிட்டு நம்ம தண்ணி தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம். அந்த மேல் மூடி இருக்கு இல்லையா, அந்த நம்ம போட்டுட்டு கையில் எடுக்கும்போது சில டைமில் கையில் வந்து நகம் இல்லைன்னா நமக்கு ஓப்பன் பண்ணவே முடியாது, டென்ஷன் ஆகும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லெதர் பேக்லாம் வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி ஃபேட் ஆகிடும், அதாவது கலர் போயிடும், இல்லைன்னா டல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வேஸ்லின் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பர்லையோ இல்லைனா வந்து நியூஸ் பேப்பர் எதுலையாவது நீங்கள் எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த பேகு பார்த்தீங்கன்னா புது பேக் மாதிரியே நல்லா சூப்பராக நமக்கு மின்னும்.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க. இந்த பேக் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஹேண்ட் பேகு, பர்ஸு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ஜிப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் கொடுங்க தேய்ச்சி விடுங்க. நமக்கு அந்த ஜிப்பு வந்து துணி பிடிக்காமலும் இருக்கும், ஈஸியாகவும் நமக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஃபஸ்ட்டுக்கும் இப்போதைக்கும் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா புதுசு மாதிரி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது சாவி, அதாவது வீட்டை பூட்டிட்டு சாவி நம்ம பேக்கில் போட்டுட்டு போவோம். அந்த நேரத்தில் பேக்கில் எங்கேயாவது நம்ம அவசரத்தில் போடும்போது எங்கேயாவது நம்ம போட்டுடுவோம். இது மாதிரி போட்டுட்டு திருப்பி வந்து தேடும் போது வந்து எங்கே இருக்குன்னு நம்ம வந்து தேடிக்கிட்டே இருப்போம். அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க சேஃப்டி பின் இருக்குல்ல, இதை தான் எடுத்துக்கிறேங்க. இந்த சேஃப்டி பின்னை நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. சேஃப்டி பின்னை வந்து இது மாதிரி பேக்கில் வந்து மேலே இது மாதிரி குத்திக்கலாம். இது மாதிரி குத்தும் போது என்ன ஆகும்னா, நமக்கு இந்த பேகும் நமக்கு வீணாக போயிடும். குத்தி குத்தி எத்தனை வாட்டி நம்ம குத்துறது, பேகெல்லாம் வீணாக போயிடும் இல்லையா. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மாதிரி டிஷ்யூ பேப்பரோ அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர், ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லையோ இது மாதிரி இந்த பின்னை குத்திக்கலாம். குத்திட்டு இதை நம்ம வந்து அப்படியே போடலாங்க. இது மாதிரி போடும்போது நமக்கு எங்கே நம்ம வந்து போட்டோன்றது ஞாபகம் இல்லைனாலும் இந்த பேப்பர் நமக்கு தெரியும் இல்லையா. அந்த பேப்பர் எடுத்தோன்னா இது கூட சேர்ந்து அந்த கீயும் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து பேகும் வந்து வீணாகாது, கீயும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா நியூஸ் பேப்பர் அப்படின்னா நீங்கள் வந்து நோட் புக்கில் இருக்க பேப்பர் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் வந்து நாளாக வந்து மடிச்சுட்டு நீங்கள் இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தேவையில்லாத ஷர்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை நான் எப்படி கட் பண்ணுறனோ அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தலகாணி வந்து சப்போஸ் யாராவது வந்துட்டாங்க, இல்லை வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா யாராவது இருக்காங்க அப்படின்னும் போது தலகாணி வந்து வாங்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. டக்குன்னு நீங்கள் இதை செஞ்சிடலாம். வீட்டில் இது மாதிரி தேவையில்லாத ஷர்ட் இருந்தாலே போதும். இந்த ஷர்ட்டை நான் வந்து எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். மேலே இருக்க அந்த பாகத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீழேயும் நம்ம சமமாக கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கர்வாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து சமமாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழ் பக்கமும் அதாவது மேல் பக்கமும் நம்ம வந்து இது மாதிரி உள் பக்கமாக மடிச்சுட்டு நீங்கள் மிஷின் இருந்துச்சுன்னா மிஷினில் நீங்கள் தைச்சிடுங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் மிஷின் இல்லைன்னா கையில் தைக்க முடிஞ்சாலும் தைக்கலாம். அதுவும் உங்களால் முடியலன்னா இது மாதிரி ஹாட்லூ கம் இருக்கும் இல்லையா, அதை போட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாங்க. நீங்கள் ஹாட்லூ கம் போட்டு ஒட்டும் போது ஈஸியாக ஒட்டிக்கும். இது மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். துணியில் நல்லாவே ஒட்டுங்க. இது மாதிரி ரெண்டு பக்கமும் நான் வந்து ஒட்டிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபெவிக்விக் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நம்ம ஒட்டிக்கலாம். இது மாதிரி ஒட்டிட்டு இப்போ நடுவில் வந்து அந்த பட்டனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மேலேயும் கீழேயும் ஒட்டிட்டோம். அதாவது நீங்கள் தைச்சிக்கிறதுனா தைச்சிக்கலாம். நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு இதை வந்து உள் பக்கமாக இருக்கிறது நான் வந்து மேல் பக்கமாக இது மாதிரி திருப்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தலகாணி வர மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற தேவையில்லாத ஷால் எல்லாம் நிறைய இருக்குங்க. அதாவது வெளுத்து போன ஷாலு, இதெல்லாம் நம்ம வந்து அதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் வந்து வேஷ்டி, புடவை அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, சாஃப்டானது இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு, நான் எப்படி பண்ணுறோம் அது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது மொத்தமாக வைக்காமல் ஒன்று ஒன்றா நம்ம சுருட்டி சுருட்டி இது மாதிரி வைக்கலாம். கரெக்டாக பேலன்ஸாக வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு அந்த பட்டனை நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தலைக்காணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக கடையில் காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க. வீணை நம்ம தூக்கி போடுற பொருள்லேயே நம்ம சூப்பராக செஞ்சிட்டோம். இனிமேல் இது மாதிரி ஷர்ட்லாம் இருந்தால் தூக்கி போடாதீங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து சைடில் தைச்சிட்டிங்கன்னா இன்னும் நமக்கு ரொம்பவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சோஃபாலையும் நம்ம வைக்கலாம், இல்லை தலைக்காணியாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நான் ஒரு தலைக்காணி வர போட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் நம்ம போடும்போது நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தலைக்காணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஷாலோ புடவையோ வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் நல்லா தான் இருக்கும். இந்த தலைக்காணி வரையை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள்.
சூப்பரான ஒரு தலைக்காணி நமக்கு ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் வேண்டான்னு தூக்கி போடல, இந்த பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னலாம் பண்ணலான்றது உங்களோட ஐடியாவை எனக்கு சொல்லுங்கள். அதுவும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறமா நான் வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டும் போடுங்க. ரொம்ப பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.